வெல்கம் டு ட்ரேட் வித் டெக்னிக்கல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 11 நவம்பர் 2025க்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத சார்ட் வைஸ் பார்க்கலாம் வாங்க. ஆனால் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,455 ஆக்ட் ஆகுது. சப்போர்ட் 1. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு பக்கமாக பலியிட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த நியூஸ் காரணமாக. நிஃப்டியோட சப்போர்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா 25,335 ஆக்ட் ஆகுது. ஒருவேளை சப்போர்ட் நம்பர் 1 பிரேக் ஆனால் கண்டிப்பாக சப்போர்ட் நம்பர் 2க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு பீகார் எலெக்ஷனோட 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வந்து முடிவடையுது. அதே மாதிரி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட தாங்க பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி மார்க்கெட்டில் எதிரொலிக்கும். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த 25,335 லெவல் அப்படிங்கிறத சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லெவலை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட் 1 பார்த்திங்கன்னா 25,644 அப்படிங்கிற லெவல் கண்டிப்பாக இது ஆக்ட் ஆகும். ஸோ 25,335 டு 25,644 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே ஸ்விங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது வாய்ப்பு. ஒருவேளை சப்போஸ் இந்த ரெசிஸ்டண்ட் 1 அப்படிங்கிறது பிரேக் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட் லெவல் 2 ஏன்னா எங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25,787 அப்படிங்கிற லெவலில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை. ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக ஒரு பிக் மூமெண்ட் இருக்குது. அது வரைக்கும் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.